ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட் எக்ஸாம் 2026 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ கேட் எக்ஸாம் அப்படிங்கிறது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒவ்வொரு ஐஐடிஸும் ஒவ்வொரு வருடம் நடத்துவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஹையர் ஸ்டடீஸ் போகணும், அதாவது பிஇ பிடெக் மாணவர்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கேட் எக்ஸாம் ஐஐடியில் படிக்கணும் அப்படின்னாவோ என்ஐடியில் படிக்கணாவோ இல்லை நிறைய வெல் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ் போகணும் அப்படின்னா இந்த கேட் எக்ஸாம்ஸ் மேண்டேட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் யூனிட்ஸ்க்குலாம் போகணும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குலாம் போகணும் அப்படின்னா இந்த கேட் எக்ஸாம்ங்கிறது எலிஜிபிலிட்டி ஸ்கோராக இருக்குது. அதாவது நீங்கள் ஐஓசிஎல் போகிற மாதிரி இருக்கட்டும், இல்லை செயில், இல்லை ஓஎன்ஜிசி, இல்லை கெயில், அது இது மாதிரி ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட் கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸ் கேட்டை பேஸ் பண்ணி தான் தர்றாங்க. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ஸோ ஜேஆர்எஃபாக போகணும் அப்படின்னாலும் கேட் ஸ்கோர் வேணும், மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, பிஇ பிடெக் முடித்த மாணவர்கள் எழுதலாம், இல்லை தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களோ இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க மாணவர்களோ எழுதலாம். இதோட வேலிடிட்டி எப்போ டேட் நமக்கு கேட் ரிசல்ட் வந்ததோ, கேட் ஸ்கோர் கார்டு வந்ததோ அதுலேருந்து 3 வருடங்கள் வேலிடிட்டி இருக்குது. ஸோ அப்போ தேர்ட் இயர் படிக்கிறவங்க 3 வருடத்துக்கு அந்த கேட் ஸ்கோரை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பெர்சன்டேஜ் கணக்கில் தான் வரும். பர்சன்டேஜ் கிடையாது. யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் மாறும். ஸோ இது மொத்தம் 100 மார்க்குக்கு நடக்கும். இந்த 100 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நடக்கும், சிபிடியாக தான் நடக்கும். இதில் மொத்தம் 65 கொஸ்டின்ஸ் இருக்கும். 65 கொஸ்டினில் 35 கொஸ்டின் 2 மார்க்கு, அதுக்கப்புறம் 30 கொஸ்டின் 1 மார்க்கு. ஸோ இப்போ மொத்தம் 100 மார்க்குக்கு இது நடக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மார்க் யார் வாங்குறாங்களோ 90 வாங்குறாங்க அப்படின்னா அவங்க தான் 100%. ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் வரும். இதில் மினிமம் எலிஜிபிலிட்டி ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இருக்கும். அந்த ஒவ்வொரு மினிமம் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30லேருந்து 35 வருடம் மாறும். ஸோ இது 30லேருந்து 35 இருக்கும். ஸோ இந்த வருடம் நடத்த போகிற ஐஐடி கவுஹாத்தி இந்த எக்ஸாமை நடத்துகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணலாம். இது செப்டம்பர் 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு டிலே ஃபீஸ் வராது. என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸ் தான். இல்லை நீங்கள் டிலே ஆகி பண்ணுறீங்க அப்படின்னா அக்டோபருக்குள்ளே அக்டோபர் 6ஆம் தேதிக்குள்ளே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் ஃபீஸ் டிலே ஆன ஃபீஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபைன் கட்ட வேண்டியது வரும். இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் 1000 ரூபாயும், மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் 2000 ரூபாயும் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ் உங்களுக்கு நியரஸ்ட்டு எங்கே இருக்கோ அங்கே தான் எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமோட டேட்டும் கொடுத்துருக்காங்க, பிப்ரவரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிப்ரவரியில் ஒரு சில கோர்சஸுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே ஒரு சில பிரான்ச்சஸுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் கொடுத்துருக்காங்க. இது 2026 பிப்ரவரியில் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது பர்ஃபெக்டான டைம். நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் இருக்கீங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஓகேங்களா? ஸோ அப்போது மொத்தம் 6 மாதம் இருக்குது. ஸோ இந்த 6 மாதத்தில் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கேட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். கேட் எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பர்டிகுலரி சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா கேட் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸில் போகிறக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளண்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிச்சிட முடியும். ஸோ அது கேட் எக்ஸாம் மட்டுமே ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. பட் இருந்தாலும் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்களோட கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நாமினலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கேட் எக்ஸாம் கிளியர் பண்ண மாணவர்கள் மட்டும்தான் உங்களோட காம்படிஷன்ஸ். ஸோ அப்போது ஈஸியாக உள்ளே போகிறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட் எக்ஸாம்ஸ்க்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது பர்ஃபெக்டான டைமு. ஸோ கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸில் என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்ததோ, பிஇயில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்ததோ அதுதான் வரும். ஸோ இது எல்லா கோர்சஸுக்கும் இருக்குது.
நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ எந்த கோர்ஸாக இருந்தாலும் எல்லா கோர்ஸுக்குமே கேட் எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த கேட் எக்ஸாம்ஸில் போய் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஐஐடிஸில் நம்ம வந்து இல்லை என்ஐடிஸில் வந்து நம்ம எம்இ எம்டெக் வந்து பண்ண முடியும். அடுத்தது வந்து பிஹெச்டியும் அங்கே கன்னியூ வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ யூஜியில் ஒரு நார்மலான இன்ஸ்டியூஷனில் இருந்துட்டு படிச்சுட்டு இருந்திருக்கலாம். இருந்தாலும் நம்ம அடுத்து பிஜி வந்து ஒரு ஹையர் லெவல் இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து யூஜி வந்து எந்த காலேஜில் பண்ணோங்கிற பேரே மறந்துடும். ஸோ பிஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வெல் ரெப்யூட்டட் கம்பெனிஸில் வந்து நம்மளால் ஜாப் ஆஃபர் வந்து வாங்க முடியும். ஸோ கேட் எக்ஸாம்ஸ் ரொம்ப சீரியஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு 2000 போயிட்டு போகுது. ஸோ நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். ஸோ எழுதுருங்க, கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.